மகிமை உண்டாவதாக. உபவாசம் என்ற தலைப்பிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கோடு அது முடிஞ்சிடும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உபவாசிக்க அநேகர் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நினைக்கிறேன். அல்லேலூயா. அழிக்க நினைக்கும் ஆமானின் கிரியைகளை அகற்றப்பட உபவாசம் தேவை என்ற ஒரு காரியம் எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் மீண்டுமாக வாசிக்க கேட்போம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் குசியாமல் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணினோம். இவ்விதமான சத்தத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். 3 விதமான உபவாசத்தின் காரியங்கள் நடைபெறுகிறது. ஒன்று, எஸ்தர் ராஜாத்தியினுடைய ஆளுகையிலே உபவாசம் மேற்பார்வையிலே. இரண்டாவது, மொர்தெகாயினுடைய பார்வையிலே அரண்மனைக்கு வெளியே ஒரு உபவாசம். மூன்றாவது, 127 நாடுகளிலும் ஒரே நேரத்திலே உபவாசம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே தேவன் இறங்கி கிரியை செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் எவ்விதமாக இறங்குகிறார் என்று சொன்னால், முதலாவதாக நாம் பார்த்த காரியம் எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் உச்சத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற் செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினார். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டார். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை முதலாவது இறங்கிய பொழுது தேவனுடைய கிருபை இறங்கியது. உபவாசத்தினுடைய முதல் காரியம் தேவனுடைய கிருபை எஸ்தர் மேல் இறங்கிய பொழுது ராஜாவினிடத்திலிருந்து அவள் தயவை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அந்த வேளையில அங்கே எஸ்தர் மணவாட்டி சொல்லுகிற ஒரு வார்த்தை 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டால் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். சொன்ன மாத்திரத்துல இவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? ராஜா ராஜாவே, அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றார். இதுதான் அவள் மன்றாட்டு. எல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இவருடைய மன்றாட்டு என்ன? நான் ஒரு விருந்து ஏற்பாடு பண்றேன், நீங்க விருந்து சாப்பிட வரணும் என்று சொல்லி. இந்த விருந்துக்கு யார் வரணும்? சத்துருவாகிய ஆமானுக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பு ராஜாவின் மூலமாகவே கடந்து போக வேண்டும் என்று செயல்படுத்தப்படுகிற ஒரு நிலை. ராஜாவும் என்ன செய்கிறார்? உடனே என்ன செய்கிறார்? ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரத்தி வரும்படி சொல்லுகிறார். பாருங்க, இரண்டாவது உபவாச ஜெபத்தினுடைய வல்லமை ராஜாவுக்கு எஸ்தருடைய சொல், எஸ்தருடைய வரக்கூடிய வார்த்தை, எஸ்தருடைய வார்த்தைக்கு ராஜாவும் கீழ்ப்படுகிற ஒரு காரியத்தை அங்கே பார்க்க முடியும். எஸ்தர் என்ன சொல்றாரோ அவள் சொற்படி செய்ய, அவள் சொற்படி செய்யத்தக்கதான ஒரு காரியத்தை அங்கே நடப்பதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ராஜாவும் எஸ்தர் சொற்படி செய்கிறார். எஸ்தர் சொற்படி சொன்ன உடனே நேரம் அங்கிருந்து இப்ப யார் வர்றா? ஆமான் வேகமா வர்றார். எதுக்கு வர்றாரு? விருந்துக்கு வருகிறார். விருந்து சாப்பிட வேகமா வர்றாரு. வரும் பொழுது ஒரு பெரிய ஆச்சரியம். இவர் பெரிய பிரபுக்களின் மேல் ஆளுகை செலுத்துகிறவன், கையிலே ராஜா மோதிரம் உடையவனாய் இருக்கிறார். எல்லாரும் மிஸ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இந்த மொர்தெகாய் மாத்திரம் ஒரு குறிச்சி என்ன செய்யல, கண்டுக்கவே இல்லை. இந்த கோபமே இருக்குது. இருந்தாலும் அங்கே எஸ்தர் கூப்பிட்டு விட்டதுனால, ராஜா அழைத்ததினாலே இந்த ராஜா அழைப்பை கேட்டு அவன் என்ன செய்கிறான்? அங்கே உள்ளே வருகிறான். சொல்றான், என்ன விருந்து? ஒரு கேள்வி, என்ன விருந்து? என்னதான் வைக்க போறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நல்ல கவனிங்க. இதுவரைக்கும் ராஜா அரண்மனையில் இருக்கக்கூடிய விருந்தைத்தான் சாப்பிடுவோம்.
அரண்மனையில பானபாத்திரம் கொடுக்கிற ஜூஸை தான் குடிச்சிருப்பான். சுயம்பாயின் தலைவன் செய்த பலகாரத்தை தின்றுப்பான். ஆனா இப்ப என்ன சொல்றா, என்னுடைய மேற்பார்வையிலே, யாருடைய மேற்பார்வை? எஸ்தரின் மேற்பார்வையிலே ஒரு யூத கலாச்சாரத்தினுடைய ஒரு விருந்து. யூத சாம்ராஜ்யத்திலே எவ்விதமாய் சாப்பாடை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவாங்களோ, அதான் ஈஸியான. அவங்க டைப்பா என்ன, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்க அப்பாவுக்கு என்ன டேஸ்ட் எனக்கு தெரியும், நான் சமைச்சு கொடுக்குறேன், நீ போய் சாப்பிட போய். சாப்பிட்ட உடனே அவங்க சபிக்கவே மாட்டான். ஏன்னா சபிக்காத அளவுக்கு ருசியுள்ள பதார்த்தமா எனக்கு சமைக்க தெரியும். பிரச்சனை எங்க இருக்குது? இப்ப விருந்து இல்ல, சாப்பாடு இல்ல. நல்ல ருசியா சாப்பாடு கொடுத்தா ருசியா சாப்பிட்டுட்டே இருக்கும் போது கேட்கிற அத்தனை காரியத்தையும் சக்சஸ் பண்ணிடலாம். அந்த ரகசியம் தெரிந்தவர்கள் யாரு? யூதர்கள். அதனாலதான் யாக்கோபை சபிக்க முடியும்னா, அப்ப யாக்கோபு கொடுக்குறான், நல்ல சாப்பாடு கொடுக்குறான், நல்ல லெக் பீஸா கொடுக்குறான், போன்லெஸ்ஸா கொடுக்குறான், அந்த சிக்கன் இந்த சிக்கன் கொடுத்து வாயில வைக்கும் போது சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே இப்ப அவன் தான் செஞ்சா தெரிஞ்சிருந்தாலும் அவனை சபிக்க முடியாது. காரணம் ருசியா இருக்குது. சோ ருசியுள்ள பதார்த்தம் கொடுத்தாமே ராஜாவை தன்வசம் படுத்தி விடலாம். இந்த விருந்து இதுவரைக்கும் சாப்பிட்டது கிடையாது, ஆகையினால ஒரு விருந்து செய்யறா. அவர்களும் வந்தார்கள், அங்கேயும் சாப்பிடுறாங்க. திரும்ப அங்க என்ன கேட்கப்படுகிறது? அடுத்த வார்த்தை எஸ்ஐ 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படும் பொழுது ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். திரும்ப ஏன் கேட்டீங்கன்னா, அந்த ருசியுள்ள சாப்பிட்ட உடனே அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவனிங்க, 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தார். கவனிங்க, எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி அவன் செய்கிறான். யார் செய்றா? மொர்தெகாய். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆரம்பித்தான். எஸ்தர் சொற்படி செய்கிறான். அதே எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே மொர்தெகாய் என்ன சொற்படி கேட்டு நடந்தான். எல்லாமே அந்த சொற்படி கேட்டு நடக்குகிற ஒரு அனுபவம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த திராட்சரசம் கொடுக்கும்போது, விருந்து கொடுக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா. எஸ்தர் மிகவும் பொறுமையுடன் தானும் தன்னுடன் உபவாசம் இருக்கிற தாதிமாரோடு எச்சரிக்கையாய் செயல்பட ஆரம்பிக்கிறார். முதலாவது அழைப்பு கொடுத்தால், இரண்டாவது விருந்து கொடுக்கப்படுகிறது. நல்ல ஒரு திராட்சரசத்தோடு ஒரு விருந்து கொடுக்கிறார். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். விருந்து எதுக்கு அழைக்கிறான்? அவனை சந்தோஷப்படுத்த. யார? எஸ்தர் எதுக்கு ராஜாவுக்கு விருது கொடுக்கிறா? ராஜாவை சந்தோஷப்படுத்தணும். தான் எதிர்பார்க்கிற காரியங்கள், தான் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள், இது பயங்கரமானது. ஆனாலே ராஜாவை சந்தோஷப்படுத்திட்டா, சந்தோஷத்தினால் வரக்கூடிய வார்த்தைகள் இவளுக்கு ஆசீர்வாதமாய் வரும். டென்ஷன்ல படுத்தக்கூடாது. வீட்டுல அப்படிதான் இன்னைக்கு அநேக வீட்டுக்குள் நுழையும் போது வீட்டுக்காரமான என்ன செய்யும்? வீட்டுக்காரர் ரொம்ப டென்ஷன் படுத்துனா நீ எதிர்பார்க்க எதுவும் கூட கிடைக்காது, ஒண்ணு கூட கிடைக்காது. சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏதுவான காரியங்கள் என்ன, அதை சரியா கைப்பிடிச்சா போதும். வீட்டுக்குள்ள வரும்போதே இல்ல 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 இல்லங்கிற வார்த்தைன்னா இல்லாமே போயிடுவாரு, ஒடியே போயிடுவாங்க, போட இல்ல. ஆனா உள்ள வரும்போது சந்தோஷப்படுத்துறது என்னங்கிறது உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். குடும்பத்துல இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு காரியங்கள். அல்லேலூயா. அப்ப என்ன சந்தோஷப்படுத்த வந்தா ஒரு காபி கொடுக்கலாம், அவங்க என்ன விரும்புறாங்க கரெக்டா அதை கொடுத்து அதுக்கப்புறம் உட்கார வச்சு சந்தோஷப்படுத்திட்டு அப்பாடா அதுக்கப்புறம் பேசி பாருங்க, எல்லாம் சரியாகும். இது ரகசியம். புத்தியுள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ என்ன செய்யறாளா? தன் கணவனை சந்தோஷப்படுத்துவாள், பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவாள். ஞானமா இருக்கணும். அழகா பாருங்க, விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும். திராட்சரசம் ரெண்டு கொடுக்கிறார். ஒன்று சந்தோஷத்தையும் கொடுக்கிறார், இரண்டாவது களிப்பையும் கொடுக்கிறார். களிப்பான காரியம். இப்ப ரெண்டு காரியங்களை சரியா அவன் செய்கிறவளாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அல்லே கையோட சொல்லுமா? அல்லேலூயா. இப்ப அரண்மனையிலே எப்போது செய்து கொடுக்கும் விருந்தல்ல இது. யூத சாம்ராஜ்யத்திலே பாரம்பரியமாய் சபை சுவையாய் செய்யக்கூடிய நல்ல ஒரு விருந்தை கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா முதலாவது ராஜாவை தன்வசப்படுத்தினார். கேட்ட உடனே திரும்பவும் கேட்கிறாரு, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ கேட்கிற மன்றாட வேண்டிய அவசியம் நல்ல கவனிங்க. முதலுக்கு அதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் வரும். மூன்றாவது, ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தரேன் என்று சொல்றேன். என்னமா வேணும்? எது கேட்டாலும் தரேன்.
இந்த வார்த்தையை உங்க வீட்டுக்காரர் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? எத்தனை பேர் கையை வாங்கி சொல்ல முடியும்? எவ்வளவு சைலண்டா இருக்காங்க, எவ்வளவு சைலண்ட். எது கேட்டாங்க இப்ப அதே அப்படி எங்கிட்டு கேட்கிறேன், என் வீட்டுக்கு ஆக மாட்டேன், நீ எது கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி எத்தனை பேர் என் வீட்டுக்காரங்க சொன்னா அப்படின்னு செஞ்சிருவாங்க. சொல்ற ஒரு ஆட்கள் கையோடு எல்லாம் சொல்ல முடியுமா? ஒருத்தர் ரெண்டு பேர் நான் என்ன கை நாம்பிக்கிறேன். என்ன வேணும், நீ எது கேட்டாலும் சரி, அவ்வளவுதான் பாஸ்டர் சொத்தே அழைச்சு முடிஞ்சு வச்சு அவுட்டு. சில பேர் பாருங்க, இந்த கடைகளுக்கு ஜவுளி கடைக்கெல்லாம் போனா முகமே டென்ஷனாக வச்சுக்கிடுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க ஏன்னா அப்படி வச்சுக்கிட்டா தான் அப்பா அவருக்கு கோபமா இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாதவங்க உண்மையில கோபம் இருக்காங்க, இருந்தாலும் டென்ஷனா வச்சுக்கிடுவாங்க. எதை கேட்டாலும் என்ன அருமையான ஒரு வார்த்தை, உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும். அது இந்த மாதம் கொஞ்சம் கொடுக்கிறேன், அடுத்த வருஷம் கொடுக்கிறேன், கூட கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? எப்பா ராஜேந்திர பாதி கேட்டால் எடுத்துக்க சொல்ற அளவுக்கு அவனுடைய இருதயம் சந்தோஷத்தினாலும் களிப்பினாலும் நிறைந்திருக்கிறது. ஏன்? உபவாச ஜெபம் மாத்தி இருக்கிறது. ஐயோ எல்லாம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உபவாசத்தினுடைய ஒரு ஜெபம். அல்லேலூயா. ஆமான் இரண்டாவது பாரு, அடுத்து என்ன சொல்றாரு? இப்ப 7ஆம் வசனத்துல அதற்கு எஸ்தர் பிரதித்திரமாக, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தார். ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் செய்ய போற விருந்துக்கு வரணும். அதாவது ராஜா கண் எனக்கு தெரியும், எனக்கு ஒண்ணுமே வேணாங்க, நீங்க இருந்தா போதும், வாழ்க்கை முழுவதும் நீங்க வீட்டுக்காரா இருந்தா போதும். எப்படி இருப்பாங்க இப்படி சொல்றதுக்கும் எப்படி இருக்குது? இது எனக்கு என்னங்க, நீங்க போய் என்கிட்ட கேட்க ஒண்ணும் வேணாம், நீங்க வாழ்க்கை என் கூட இருந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு வாழ்க்கை வாழணும். கையோட்டி யாரும் சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்னு சில பேர் இறுதியத்தில் பேசுறது கேட்குது எனக்கு காதல். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சொல்றார், திரும்பவும் வரணும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். அடுத்த ஒரு காரியம் சொன்ன உடனே சொல்லிட்டு என் விண்ணப்பமா இருக்கிறது சொல்லிட்டு நாளைக்கு அந்த பின்பகுதி பாருங்க, ஒரு செக் வைக்கிறோம். நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன். ராஜா என்ன சொல்லியிருக்காரு? வேண்டுதல் என்ன? சொற்படி. நான் ராஜாவின் சொற்படி கேட்கிறேன், நான் ஏன் காரியத்தில் இல்ல, ராஜாவின் சொற்படி செய்வேன் என்று சொல்லிட்டேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நாளைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. அல்லேலூயா. அவள் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நான் சொல்வேன், இன்னைக்கு காலையில ஜெபத்துல கலந்து கொள்ளும் போதே கர்த்தர் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். விசுவாசமா இருக்கிறவங்க நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள போனோட பெற்றுக்கொள்வீங்க. நீ என்ன எதிர்பார்த்து வந்த? எனக்கு ஆண்டவரை செய்யணும் எதிர்பார்த்து வந்தீங்க, அதை ஆண்டவர் செய்யன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஐயோ எல்லாம் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமான் 9ஆம் வசனத்துல அப்போ ஆமானுக்கு என்ன வந்துருச்சு? ஒரே சந்தோஷம், ஒரே மனமகிழ்ச்சி. இங்க உபவாசம், இவருக்கு என்ன வந்திருக்கு? சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் அங்கே ஆண்டவர் சத்துருவுக்கு கொடுக்கிறார். நீங்க யாருக்கா உபவாசம் பண்றீங்களோ அந்த குடும்பம் எப்படி தெரியுமா? ஒரே சந்தோஷம், ஒரே மனமகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம். ஆச்சரியமா இருக்கு, என்னங்க அவங்களுக்கு விருந்து கிடைக்குது, சந்தோஷமா இருக்கிறான், மனமகிழ்ச்சி இருக்கிறான். அவன் தான் உடனே இது போடுறாங்க. இப்ப ஆட்டோமேட்டிக்கா லாக்டவுன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உடனே அவங்க என்ன பார்க்கலாம், தென்காசி போறாங்க குளிக்க, இவங்க ஊட்டிக்கு போறாங்க, கொடைக்கானல் ரவுண்ட் அடிக்க போறாங்க. அவங்களுக்கு தான் நான் உபவாசத்தோடு இருக்கிறேன், எனக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒரு ரவுண்டு கூட அடிக்க முடியும். முந்தியாவது சமூகத்தில் லேசா ஒரு ஓப்பன் இருக்கும், இப்ப சமூகத்தை க்ளோஸ் பண்ணி கட்டளை கட்டி விட்டாங்க. அதுவுக்கு வழி இல்லை, எங்க போறதுனே தெரியாத ஒரு நிலையில இருக்கிறோம். உபவாசம் பண்றதுல ஒரு பயங்கரமான ஒரு நிலை. இப்ப என்ன நல்லா பாருங்க, நல்ல கவனிச்சு சொல்லு. நீங்க நம்ம உபவாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாவே நமக்கு விரோதமா எழுதுறவங்களுக்கு என்ன வரும்? விருந்து, மகிழ்ச்சி, சந்தோஷம். அதை குறிச்சு நீங்க வகித்தரிச்சு படையவே கூடாது. அது வந்தா தான் உங்களுக்கு முடிவு வந்துருக்குன்னு அர்த்தம், வரலன்னு சரியில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படியே ரொம்ப சந்தோஷம், அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டார். அந்த மகிழ்ச்சியோட வர்றாரு, சந்தோஷம் வெளியே வரும்போது எல்லாரும் அங்க வாய்களை நிக்கிறவங்கள வணங்குறான். யாரு? ஆமா, வணக்கம் சொல்றான், வணக்கம் சொன்னா விஷ் பண்ண பிறகு பெரிய ஆளுங்க நீங்க அந்த காலத்திலே போய் சாப்பிட்டு வரீங்களே, ஓ பெரிய ஆச்சரியம் சொல்லிக்கொண்டே வர்றா.
அதே ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு மொர்தெகாய் மாத்திரம் நல்ல கால் மேல காலை போட்டு உட்கார்ந்துட்டு கால் மேல காலை போட்டு ஒரு லுக்கு கொடுத்து பாக்குறானே ஒழிய எதிரிக்க மாட்டேங்கிறான், மிஸ் பண்ண மாட்டேங்கிறான். சரி போய் தொலைகிறான். அந்த என்ன வரல, அந்த என்ன வரல, அப்படியே என்ன என்னை பார்த்துட்டு என்னை மிஸ் பண்ணாம இருக்கிறது, என்னை பார்த்துட்டு மதிக்காம இருக்கிறது, பயங்கரமான ஒரு கோபம். அநேகர் அப்படித்தான். சில பேர் பாக்க ஒரு கல்யாணத்துக்குள்ள போறீங்கன்னு வைங்க, அது போகும்போது சில பேர் பார்த்தவங்களை மிஸ் பண்ணலாம், சிலர் கண்டுக்காம திரும்பிட்டா போய் உட்கார்ந்து இருக்கும் போது முகம் கடுசமா இருக்கும். அவன் ஏன் என்னை பார்த்து இது பண்ணல, உன்னை பார்த்து இது 75 பேர் மிஸ் பண்ணாங்களா, ஆமா அந்த சந்தோஷத்துல போ, அது முடியாது. அந்த ஒரு ஆள் அப்படின்னு திரும்ப போய் நிக்கிறது, எந்திரிச்சு மிஸ் பண்ண விடுறது இல்லை. அதுக்கு நீங்க சொல்ற வரைக்கும் கோபம். அதனால பக்கத்துல வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க, யார் மிஸ் பண்ணல போன் பண்ணி அதனால மிஸ் பண்ண சொல்லி வீட்டுக்காரர் டென்ஷனா இருக்காரு, சாப்பிட மாட்டாரு சொன்னேன் அப்படியே போன்ல சொல்லிட்டு அங்கேயும் சரி போட்டு திரும்ப எதிர்த்து வந்து தோத்திரம் போட்டேன் அவனுதான் முடிஞ்சு வச்சு ஆபாய் தூக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவுதான். ஆனா இந்த எண்ணங்கள் இருக்குது, இந்த செயல்பாடுகள் கணத்திலும் கனவீனத்திலும் ரெண்டுமே கிடைக்கும். சில பேருக்கு கணம் கிடைக்கும், சில வீட்டுல கனவீனம் இருக்கும். அதுக்கான எல்லா இடங்களும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கல. அந்த இடத்துல அவன் விட்டுட்டு போயிருந்தாலும் தப்பிச்சிருப்பான். ஆனா முடியல. அவனால யாரால மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்துறாங்களோ எப்படி இருக்கானா அசையாம ஜோம் பண்ணுவோம் சொல்லும்போது சிலர் அசையாம அப்படியே இருப்பாங்க. அந்த மாதிரி எழுந்திருக்கல அசையாமலும் இருக்கதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் பேர் என்ன செய்யறானா, கோபம், பயங்கர ஒரு கோபத்துல அவன் நேர போகிறான். 10வது வசனத்துல அடக்கிட்டார். கோபம் வருது, ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அவனுக்கும் பொறுப்புல இருக்கிறான், அவனும் ஒரு பொறுப்புல இருக்கிறான், அரண்மனையில அவனுக்கு கொடுத்த வேலையில இருக்கான். அவனை அடக்கி கொண்டு என்ன செய்ய வீட்டுக்கு வந்த உடனே நேர வந்து சிநேகிதரையும் உடனே போன் பண்ணிட்டான். நான் எங்க போயிட்டு வரேன் தெரியுமா, ராஜாங்கத்தின் அந்த புறத்துல எஸ்தர் மணவாட்டி கொடுத்த விருந்துக்கு என்னை அழைத்தார்கள் என்று சொல்லி நம்மளை பார்த்தா ஒரு கட் அவுட்டே வச்சிருவோம். வர்றாங்கன்னு வைங்க, அங்க போயிட்டு வந்தவர்களே வாங்கன்னு சொல்லி ரோடு பூரா கொட்டை அடிச்சு ஒரு கட் அவுட் வச்சு மினிஸ்டர் வீட்டுக்கு வச்சு விருந்துக்கு போயிட்டு வந்தவரே வருகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மனைவி அழைத்து, மனைவி என்ன பேரு சிரேஷை, நல்ல பேரு சிரேஷையும் அழைத்து என்ன செய்கிறாரா சொல்றேன். நான் யார் தெரியுமா, என்னுடைய ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா, ராஜா என்னை உயர்த்தி இருக்கிறான். என் பிள்ளைக்கு எனக்கு எத்தனை பிள்ளை, 10 பிள்ளைக்கு பெத்து போட்டான். எத்தனை பிள்ளை, 10 பிள்ளை, 10 அதிபதிகளா இருக்குது. ராஜா தன்னை பெரியவன் ஆக்கி இருக்கிறார், பிரபுக்களின் மேல் ஆளுகை கொடுத்திருக்கிறார், எல்லா ஊழியர்களை என்ன உயர்த்திட்டாரு, எல்லாவற்றையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு, விவரித்து நான் என்ன உயரம் கிடைச்சிருச்சு அப்படியே ஒரு பேசிக்கிட்டே இருக்கிறார். எப்பொழுதுமே பெண்கள் தான் பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா? இடத்துக்கு போயிட்டு வந்துட்டா வந்த உடனே உட்காந்து அப்படி கேட்க அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நடந்தது அவங்க சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா அது அப்படித்தான் இருக்கப்படுது. அந்த பழைய இதுல ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதான் வேணாம் காது என்று சொல்லி ஒரு காரியங்களா சொல்லுவாங்க, கழுத காதுப்பாங்க. அதாவது ரகசியத்தை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு காரியங்களா சம்பவம் நடக்கும். அப்படிப்பட்ட காரியம் சொல்லாம இருக்க முடியாது. இப்ப மாறி போச்சு. இவன் உட்காந்து அப்படியே புலம்பி எல்லாவற்றையும் அவன் என்ன செய்யறான், சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனா பின்னையும் ஆமான் சொல்றான் ஒரு பயங்கரமான ஒரு அற்புதம் என்னன்னா, ராஜா சாப்பிட போற பந்தியில அந்த அம்மா என்னையத்தை கூப்பிட்டுச்சுங்க. எவ்வளவு பெரிய உயர்வு தெரியுமா, அந்த அம்மா வீட்டுக்காரருக்கு கொடுக்காம பக்கத்துல என்னையும் உட்கார வச்சு ராஜாவுக்கு சமமா என்ன மாத்திரம் உள்ள வரத்துல வேறு யாரையும் அழைக்கவில்லை. எப்படி இருக்கும், எவ்வளவு பெரிய உயிர். வாங்க எங்க வீட்டுக்காரர் ரொம்ப மேல போயிட்டார், கீழே எவ்வளவு போறான்னு தெரியல, முடிய போது வாழ்க்கை அவனுக்கு தெரியாம. சில பேர் சொல்லுவாங்க வீட்டுக்காரர் அங்க போனாரா, அவங்க அப்படி கனப்படுத்துறாங்க, ரொம்ப உயர்த்திட்டாங்க, முடிஞ்சு போச்சு காரியம், ஏதோ பயங்கரமான பிரச்சனை வாட போறான்னு அர்த்தம், ரொம்ப உயர்த்திட்டான். அது கூட இல்லப்பா, நாளைக்கும் ஒரு விருந்து இருக்கு, 2வது ஒரு விருந்துக்கு விருந்து போனாவே வாழ்க்கை அவ்வளவுதான், ஓடிடும். வேணாம் அது விருந்தே வேணாம். அல்லேலூயா. போகவே வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். அதோட என்ன செஞ்சிருக்கலாம், அவன் நிறுத்திருக்கலாம். அடுத்து ஆட்டோமேட்டிக்கா 13ஆம் வசனத்துல ஆனாலும்
வேதனை என்ன தெரியுமா? எல்லாரும் என்ன உயர்த்திட்டான், எல்லாரும் கனப்படுத்திட்டான், ராஜாவாக அந்த மணவாட்டியில கூட உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அந்த வாசப்படியில ஒருத்தன் மொர்தெகாய்னு ஒருத்தர் இருக்கிறான். அந்த அரண்மனை வாசல்ல உட்கார்ந்துகிட்டு அவன் கொஞ்சம் கூட கடுகளவு அசையல, என்னை மிஸ் பண்ணல, எனக்கு கனப்படுத்தல, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு என்று அவன் சொல்லுகிறான். சொல்லிட்டு சொல்றான், அவன் அதை முதல்ல அவன் சீட்டை கிடைக்கணும், அவனை மதிக்கவில்லை, அவனை சீட்டை காலி பண்ணணும், அந்த இடத்துல வேற போஸ்டிங் போடணும், அவனை காலி பண்ணியே ஆகணுங்கிற எண்ணத்துல அவன் சொல்றான். அப்பொழுது 14 வசனத்துல வீட்டுல நடக்கிற சம்பாஷணை, இது நல்லா பாருங்க. வீட்டுல நடக்கிற, நம்ம வீட்டுல நடக்கிற காரியத்தை தாங்க. நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் இப்படித்தான் வீட்டுக்காரங்க போயிட்டு வருவாரு, இல்லை வீட்டுக்காரங்க போயிட்டு வந்திருப்பாங்க. வந்த உடனே நாங்க போனேன், என்னை மதிக்கணும், அப்படியே அவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவனை காலி கொண்டனா இல்லையா இருப்பாரு, அவனால நீ எந்த ஃபங்க்ஷன் கூடக்கூடாது, அவனை தெருவிலே நிப்பாட்டி போடுவாங்க, எந்த இப்படி பேசவும் இல்லை. அதே நடக்குது. அப்பொழுது அவன் மனைவியாய் சுரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை அழைத்து அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும். கவனிச்சீங்களா? யாரு பிரச்சனை வந்து உன் வீட்டாரே உனக்கு என்ன உயரம்? 50 முழ உயரம். 50 முழங்கிறது 100 அடி. சாதாரணமா செய்ய கிடையாது. அதாவது இங்க பாருங்க, உனக்கு விரோதமா பேசுறான், அவனை 100 அடி உயரத்தில் தூக்கி அவனை காலி பண்ணி ஆகணும், அப்படியே பெருமையில ஏத்துறான். இவன் தான் இப்ப இவனுக்கு தூக்கு தண்டனைக்கு அந்த மரத்தை செஞ்சது யாரு? கூட இருந்த மனைவி, சிநேகிதர், இவர்கள் தான் அந்த தூக்கு மரத்தை செய்யப்பட வேண்டும். அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைக்கு நீங்க எஸ்தர் மணவாட்டி போறீங்கல்ல, ஆமா, போகும்போது பெட்டிஷன் கையில எடுத்துட்டு போங்க. விருந்துக்கு போகும்போதே ராஜாட்ட போய் நின்று, ராஜாவே இந்த மாதிரி காரியம் சொல்லி கையெழுத்து வாங்கிருக்க, நீங்க விருந்துக்கு போறீங்க, அவனை தூக்கி போடுறேன். எப்படி தேவன் பெரிய சாக்கியம். அல்லேலூயா. அதுல தூக்கி போடவும் நாளை தினம் நீங்க ராஜாட்ட போய் சொன்னா போதும், அது அப்படியே நடக்கும். சொன்ன உடனே பின்பு சந்தோஷமா ராஜாவுடன் கூட விருந்து போனான். இது ஆமானுக்கு என்ன கண்டதா? இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் ஏற்றி அடிக்கிறது இதுதான். உங்களை யாராவது ரொம்ப பேசி உங்களுக்கு விரோதம், அவனை காலி பண்ற அப்படி இப்படி பேசுறாங்கன்னா உடனே நீங்க சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருக்க. ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்களோ அது நமக்கு தான் வந்துடும். அது தெரியல. அது போலதான் அங்க நடக்கும். நமக்கு நடக்காது, அவங்களுக்கு அப்படித்தான் நடக்கும். உனக்கு விரோதமாய் எழுதுகிற அத்தனை வல்லமையும் உபவாச வல்லமை இப்படிதான் தூக்கி மேல உயரமா கொண்டு போய் நிறுத்தி உலகமே காணும்படியாக செய்யக்கூடிய வல்லமை எங்க இருக்கிறது? உபவாசத்துல இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். அதாவது ராஜ துரோகம் புரிந்தாங்கன்னா குற்றவாளிகள் என்று சொல்லி மரத்திலே அதன் கிளைகளிலே தொங்க விடுவது அங்கே ராஜாங்கத்தினுடைய ஒரு வழக்கம். ஆனா 100 அடிங்கிறது இது அதிகமான காரியம். உலகம் எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக அவன் செய்கிற ஒரு காரியம். இந்த ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். இதுதான் சொல்ல போனா இதே the same idea was used in making the cross for Christ. இயேசுவுக்கு குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இப்படித்தான் தூக்கி போடணும்னு இங்க இருந்து தான் ஆரம்பமானது என்று அங்கே பரிசுத்த வாழ்க்கை சொல்வதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஐயோட்டல்ல சொல்வோம். 6ஆம் அதிகாரம் 1 வசனம். அந்த ராத்திரி முடிஞ்சு போச்சு. நல்ல கவனிக்க. இப்ப மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மொர்தெகாய் விரோதமாய் பயங்கரமான தூக்கம் ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் இறங்கி வர ஆரம்பிச்சார். கையோட்டி எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, நமக்கு ஒரு முடிவு கட்டணும், நம்ம காரியங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும், நம்முடைய தொழிலுக்கு ஒரு முடிவு கட்டணும், உங்க வேலைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு யாரு ரெடி பண்ணி இருக்கிறாங்களோ, முடிச்சுட்டாங்களோ, அன்னை ராத்திரியில தான் ஆண்டவர் அங்கிருந்து இறங்கி வர ஆரம்பிச்சார். நீங்க இறங்கி வர போற. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா யார் என்ன நினைச்சு செயல்பட்டு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் இறங்கி வந்து உங்களுக்காக அற்புதங்களை செய்யும்படியா அவருடைய வல்லமை இறங்கி வந்துருச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் வந்தாருனாவே முதல்ல இந்த ராஜா நல்லா தூங்குவாங்க. ராஜாக்களுக்கு எப்பவுமே கட்டிலு மெத்த நெஞ்சாமல் வீசுறது. சப்போஸ் உங்களுக்கு போர் அடிச்சுன்னா அந்த வெளியே உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே பக்கம் எல்லாம் மனமா இருக்கும், நல்லா தூங்க வைப்பாங்க. ஆண்டவர்
எங்க வசதியா இருக்கானோ அதான் தொடுவார். முதல்ல ஆண்டவர் ராஜாவுடைய தூக்கத்தை பேச கெடுப்பார், வரவிட மாட்டார். அவனுக்கு நித்திரை வரவில்லை. ஏன் நித்திரை வரல? ஏன் நித்திரை வரல? ஏன் தெரியுமா? நல்ல சமையல் கொடுத்தா நல்ல சாப்பிட்டான். நாளைக்கு வேற வர சொல்றீங்க, என்ன செய்யும்? ஒரு நாளைக்கு என்ன செய்யலாம், என்ன சமைக்க போறா, அந்த சமையல் எப்படி ருசியா இருக்கும், இப்படி கிடைச்ச தூக்கம் வரலையா? இல்லை எப்படி என்ன சில பேர் அப்படித்தான், நாளைக்கு வருது, நாளைக்கு என்ன சமைக்க போறான்னு தெரியல, இப்படி கிடைச்ச தூக்கம் வரலையா? கர்த்தர் அங்கே இறங்கி இருக்கிறார். நித்திரை வராதபடினா இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு தூங்குவீங்க, உங்களுக்கு தூக்கம் வரல, என்ன செய்வீங்க? சில பேர் தூக்கம் வரலன்னு என்ன செய்வாங்க? தெரிஞ்சு பார்ப்போம், தூங்கிட்டு பாருங்க, ஒரு கிள்ளி விட்டுருது, ஒரு அடி அடிச்சு நான் தூக்காம இருக்கேன், இல்ல வேலையில ஒரு இரும்பல் போட்டு டப்பு டப்பு சத்தம் கட்டணும். என்ன சத்தம்? நான் தூங்கல, இல்ல கட்ட கத்துவாங்க. ஏன்னா நான் தூக்காம இருக்க, நீ எல்லாம் தூங்குறது, அது ஒரு டைம். சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க, தூக்கம் வரல அப்படின்னு, ஒருவேளை வயிற்றுல கம்மியாகி போச்சு. வயிறு அதாவது ஒரு மனுஷனுடைய சரீரத்துல கால் இருக்குல்ல, கால், இந்த கால்னு ஏன் அது பேர் வந்துருச்சுன்னா, சரீரத்துல கால் பகுதி கால் இருக்குது, அதனால கால். இடுப்பு அளவுக்கு அரை, இதுக்கு பேர் என்னது? அரை. அரை என்றெல்லாம் சரீரத்துல பாதி என்னது? அரை. அடுத்து என்ன இருக்கிறது? வயிறு. வயிறு ஏன் வந்ததுன்னா, வா இரு, வாய்க்குள்ள வா இரு, வாய்க்குள்ள போறதெல்லாம் வரணும், இருக்கு, அதுக்கு பேர் வயிறு. முடிக்கு ஏன் பேர் வந்தது? முடின்னு முடின்னு வந்தாங்க, அது முடிஞ்சிடும் சீக்கிரத்துல, அதனால அதுக்கு பேரு முடி. ஒவ்வொன்றுக்குமா அப்படி ஒரு காரியம் உண்டு. அதனால தூக்கம் வரலனே என்ன செஞ்சாரு? நம்ம என்ன செய்வோம்? தூக்கம் வரலையா, அப்ப சரியா சாப்பிடல, இதுக்கு தான் சொன்னது, போ இதுக்கு டேபிள் என்ன வச்சிருக்கிறேன், வாழைப்பழம் வச்சிருக்கேன், ஆப்பிள் பழம். சில பேர் உட்காந்து ஆப்பிள் பழம், சில பேருக்கு என்ன அதெல்லாம் பிடிக்காது. உடனே போய் வெங்காயத்தை வெட்டி இதை போட்டு ஆம்லேட் போட்டு பிச்சு பிச்சு கப்புன்னு போடணும், என்னமோ செஞ்சது மாதிரி இல்லையா, அப்படி சாப்பிடணும். எதையா இவனை சாப்பிட்டு வயிறு நேரமா தூக்கம் வரும். சில பேர் தூக்கம் வரலட்டு தேவையில்லாம நோண்டிட்டு இருக்குது, டொக்கு 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 செல்போன் நோண்டிக்கிட்டே இருக்கிறது, டிவி பார்க்கறது, அல்லது இந்த கப்புன்னு கேட்டா என்ன வரல தூக்கம், ஏன் எழுந்துச்சு பயிர் வாசி, எனக்கு தூக்கம் வரல ஆண்டவரே, 7 ஜெபக்குறிப்பு கொடுங்க ஆண்டவரே, பாஸ்டர் கொடுத்திருக்காரு, இதோ ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ஆண்டவர் கர்த்தர் தமக்கு புரிவா நல்ல நித்திரை கொடுங்க, எல்லாம் நல்லா தூங்கட்டும் ஆண்டவரே, எல்லாம் ஜெபம் பண்றீங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டான். எனக்கே தூக்கம் வரல, நான் நல்லா தூங்கணும் ஜெபம் பண்றதா? இல்லை, நான் அப்படித்தான் செய்வேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். இரவு போல ஒரு வேதத்தை தியானமா இருக்க மனுஷன் பாக்கியம், நீ பாக்கியம் இல்லை. அல்லேலூயா. இப்ப இவனுடைய கேரக்டர் என்னன்னா, தூக்கம் வரல உடனே ஆண்டவர் எங்க கொண்டு போறன்னா, அங்க இப்போ ஒரு ரெக்கார்ட் புக் இருக்கு, ஒரு ரெக்கார்ட் புக் உள்ள இருக்குது, அந்த ரெக்கார்ட் புக்கை எடுத்து நீ வாசிக்கணும். ஆகையினால கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடவடிக்கை புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். ராஜ சமூகத்துல போய் உட்கார்ந்துட்டு அன்னைக்கு நினைச்சிருப்பான், நைட் டியூட்டி பாக்குறாரு, படுவாயி ராஜா இத்தனை நாள் தூக்கிட்டு இருந்தாரு, நீங்க அவனும் தூக்கிட்டு இருந்தா, நீ பாருங்க எல்லாம் வேலைக்காரன் சமூகத்தை நிக்கிறாங்க, எல்லாம் வந்து நிக்கிறேன், எல்லாம் வரணுமா இல்லையா? என்ன ராஜா என்னாச்சு? ராஜா தூக்கம் வர, நம்மள கொஞ்சம் கேட்டு உட்காந்துருவோம். நைட் டியூட்டி பாக்குறவங்க ராஜ சமூகத்திலே கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, ஒரு புக்கு, பெரிய புக்கை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த புக்கில் தான் எழுதப்பட்டு என்னது முக்கிய நாள், தேசத்துல என்னென்ன காரியம், நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறது, தேசத்துல முக்கியமான காரியங்கள் எல்லாம் என்ன செய்யுது, ஒரு ரெக்கார்ட் புக் இருக்கணும். உங்க வீட்டுல ரெக்கார்ட் புக் இருக்குதா? உங்க வீட்டுல நல்ல காரியம் நடக்கிறது, உங்க வரைய நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறது, இதெல்லாம் எழுதி வச்சு பார்த்துருக்கீங்களா? ஓ இதெல்லாம் நல்ல நல்ல காரியம் இன்னும் வச்சிருக்கிறேன். யாராவது டைரி வச்சு என் டைரி நான் குறிக்க வச்சிருக்கிறேன், என் திருமண நாள் நல்ல நாள் நடந்தது, என் பிள்ளைங்க குறிக்க வச்சு பார்த்து ஓ ஓ ஓ எல்லா நாளும் நான் கரெக்டா திருமண நாள் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்றவங்க கரெக்டா ஞாபகப்படுத்தி ஒரு அல்லையா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டா அதனால விடக்கூட ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஞாபகம் வச்சிருக்கீங்க. உங்க பிறந்த நாள் ஞாபகம் இருக்கு, அல்லையா சொல்லுங்க. வீட்டுக்கார பிறந்த நாள் நல்லையா சொல்லுங்க. சில பேருக்கு ஞாபகம் மறந்துட்டீங்க, நான் என்ன செய்ய முடியும்? இந்த புத்தகங்களை திறக்கிறான், கொண்டு வர சொன்னா அது வாசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த வருஷம் வாசிக்கலாம். அப்பொழுது வாசல் காவலாளி 2 பதினாளியே
அங்க பாருங்க, ஒரு பிரச்சனை எடுத்த உடனே அதுல 2 பேர் இருக்காங்க. ஒன்று பிக்தானாவும் தேரிஷ். இந்த 2 பேரும் வாசல் காக்கிறவன். இவை 2 பேரும் ராஜாவை கொலை செய்யணும் சொல்லி ஒரு திட்டம் தீட்டி, இன்னைக்கு ராத்திரி நைட் டியூட்டில நாம கொலை செஞ்சிருவோம் நினைச்சு அவன் பிளான் பண்ணி இருக்கிறான். இந்த பிளானை இந்த மொர்தெகாய் அறிந்து கொண்டான். அறிஞ்சதுனால மொர்தெகாய் போய் எஸ்தர்ட்ட போய் சொல்லி ராஜாவை நைட்டு கொலை செய்ய போறாங்கன்னு சொல்லி அந்த செய்தியை சொன்ன மாத்திரத்துல ராஜா அதை கேட்டு, இவ்வளவு எழுதியிருக்கு, ராஜா அதை கேட்டு விசாரிக்கிறான். விசாரித்த மாத்திரத்தில் உண்மை என்று கண்டவுடனே அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? தூக்கு, மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கும் போது ஒண்ணு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். மொர்தெகாய் போல ஒரு நல்ல ஒரு வேலைக்காரர்கள் அரசாங்கத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால், பிஎம் ஆபீஸ்ல இருப்பாங்கன்னா ஒருபோதும் அவருடைய வாழ்க்கையில மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் சம்பவித்திருக்காங்க. ஏற்கனவே அறிந்திருக்கும் பல பிரைம் மினிஸ்டர்ஸ், இந்திரா காந்தி அவர்கள் எல்லாம் அந்த பாதுகாவலராக விவிதமான மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலை. அந்த இடத்துல மொர்தெகாய் போல ஒரு ஆள் இருந்திருந்தா கண்டிப்பா தப்பிச்சிருப்பாங்க. கரெக்டா தெரிஞ்சிருக்கும். சோ நல்ல ஒரு ஆட்கள், இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்க வேண்டும் என்று நான் நிச்சயமா சொல்றேன். ஜெபம் அப்படி தேசத்தில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்களுக்காக, அவருடைய பாதுகாவலுக்காக நாம் எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அது வாசிக்கப்பட்டவனே எல்லாம் கேட்டவனே அவர் சொல்றாரு, ராஜாவை சேவிக்கிற ஒளி அவன். அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் உயிரை காப்பாற்றினானே யாரு? மொர்தெகாய். இதற்காக அவனுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா, ஏதாச்சும் கணக்கு கிடைச்சா, மேன்மை கிடைச்சிச்சான்னு சொன்ன மாத்திரத்துல அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் உண்மை பேசுகிறவன் அவனுக்கு ஒண்ணுமே செய்யல. ஏன் உயிரை காப்பாற்றுவதற்கு ஒண்ணுமே செய்யலையா என்ற எண்ணத்தோடு இப்ப ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுடைய உள்ளத்திலே, அதாவது ஜீசஸ், நான் சொல்லுவேன், God was working invisible to save his chosen people. அவருடைய சனங்களை பாதுகாக்கும்படியாய் மறைமுகமாக இறங்கி ஆண்டவர் உதவி செய்கிறவர். ஐயோ எல்லாம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்விசிபிளா உள்ள இறங்கி இருக்கிறார். அவருடைய பாதுகாவல் என்ன? யூத ஜனங்களை பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக அவர் உள்ள இறங்கி அழகா பேசுறார். முதல்ல யாரை கொண்டு வராரு? மொர்தெகாயை அவனுடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். யாருடைய இருதயத்துக்குள்ளே? ராஜாவுடைய இருதயத்துக்குள்ளே மொர்தெகாய் ஃபுல்லா ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழி 22:29 சொல்கிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக. தன் வேலையிலே மொர்தெகாய் ஜாக்கிரதையாய் இருந்தபடினாலே இப்பொழுது ராஜாவுக்கு நேராக கொண்டு போய் நிறுத்தப்படுகிற அனுபவத்துக்கு ஆண்டவர் அவனை செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் உள்ள ராஜா உள்ள பூரா இப்ப யார் இறங்கி இருக்கிறார்? மொர்தெகாய் இறங்கி இருக்கிறார். மொர்தெகாயினுடைய எண்ணங்கள் அவன் வாழ்க்கையில இருக்கிறது. அல்லேலூயா. ராத்திரி வேளையிலே பார்க்க அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். யாரை நினைக்க வச்சிட்டார் ஆண்டவர்? மொர்தெகாயை நினைக்க வச்சிட்டார். மொர்தெகாய் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அடுத்த வருஷம் வாசிக்கலாம். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி நினைச்சிருச்சுங்க. காலையில வர்றாரு. இப்ப ஆமான் வெளியே நிற்கிறான். ஆமான் உள்ளத்துல என்ன? மொர்தெகாயை தூக்கு. ஆமான் உள்ளத்துல யார் இருக்கா? ராஜா உள்ளத்துல யார் இருக்கா? மொர்தெகாய். இப்ப சொல்லுங்க, நீங்க யார் உள்ளத்துல இருக்கணும்? ராஜா உள்ளத்துலயும் இருக்கணும், அவங்க உள்ளத்துலயும் இருக்கிறோம். இன்னும் ராஜா உள்ளத்துல வரல. 2 பேர் உள்ளத்துலயும் மொர்தெகாய் இருக்கான். 2 பேர் உள்ளத்துல மொர்தெகாய் இருந்தாலும் 2 பேருடைய எண்ணங்கள் மாறுபடுகிறது. ஆமாம் உள்ளத்துல மொர்தெகாய் அவனை தூக்கி போடணும்னு நினைக்கிறான். எதிர்ல ராஜா நிற்கிறான். ராஜாவுடைய உள்ளத்துல மொர்தெகாய் அவனை உயர்த்த வேண்டும். கையில தண்ணி கர்த்தர் வைக்கணும். ரெண்டு பேர் உள்ளத்திலே ஒரே ஆள்தான். அங்க மொர்தெகாய் சோதனை போட்டு உபாசம் பண்ணிட்டு இருக்கான். அல்லேலூயா.
அல்லேலூயா. இவன் சொன்ன உபவாசம் பண்ணுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் இயேசு ராஜாவின் இருதயத்திலே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு போய் வைத்து விடுவார். அல்லேலூயா. ராஜாவின் ஊழியக்காரர் நிக்கிறான். ஆமான் என்ன செய்யறான்? சரி, யார் வெளியே நிக்கிறான்? ஆமான் வெளியே உள்ள வர சொல்லு. உள்ள வந்து அவன் வந்து நிக்கிறான். உள்ள வந்த உடனே ஆமான் உள்ள வந்த போது ராஜா அவனை நோக்கி எப்படி இருக்கு? ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். இவன் உள்ளத்துல யார் இருக்கா? அவன் உள்ளத்துல யார் இருக்கா? இப்ப மொர்தெகாயை தூக்கிட்டு இப்ப இவன் நினைக்கிறான், ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷன் யார் இருக்கிறா தேசத்துல? என்ன தவிர யார் இருக்கிற? நான் யார் தெரியுமா? 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல ஆமானுக்குள்ள பெருமையின் ஆவி உள்ள வருது. 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல ஆகாயினை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுக்கு ஆசனத்தை உயர்த்தி வைத்தார். சோ பிரபுக்களின் மேல் ஆளுகை புரிகிறவன் நான். ஆமானுக்குள்ள பிரபுக்களின் மேல் ஆளுகை புரிகிறவன் நான். இரண்டாவது, ராஜாவின் மோதிரத்தையே கையில போட்டு இருக்கிறவன் நான். எஸ்தர் 3:10 சோ தேசத்தின் மேல் ஆளுகை செய்கிறவன் நான். தேசத்தின் ஆளுகை முத்திரை மோதிரம். மூன்றாவது, பந்தியின் மேலும் ஆளுகை. எஸ்தர் மணவாட்டியே சாப்பிட கூப்பிட்டுருக்குனா என்ன தவிர இந்த ஏரியாவில் வேற ஏன வர முடியும் அப்படின்னு என்ன வந்துருச்சு? பெருமை வந்த உடனே அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான்னா, அவன் இருதயத்தில் என்ன ஆசை இருக்குதோ அதை பேச ஆரம்பிச்சான். பாருங்க, ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும். அவனுக்கு என்ன கேட்கிறான்? கூடயே இருந்து யார் கூட? ராஜா கூடயே இருந்தவனுக்கு என்ன ஆசை இருக்குது? ராஜா போடுற ட்ரெஸ் மாதிரியே நானும் போடணும். கொடுப்பா கொடுக்கலையா? இதுதான் வேதனை. அவனுக்கு இல்லை என்ன? அப்ப இத்தனை நாள் இந்த எண்ணத்திலேயே நான் கூட இருந்திருக்கிறான். என்ன எண்ணம்? ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரம். அந்த வஸ்திரம் அதாவது அதே போல இல்ல, ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஷ்டிர வஸ்திரம் அதுல ஒண்ணு. இரண்டாவது, ராஜா ஏறுகிற குதிரை. அப்ப ராஜா ஏறுகிற குதிரை மற்ற குதிரைக்கான வித்தியாசமா இருக்கு. ராஜா ஏறுகிற நிறைய குதிரை இருக்கு, மற்ற குதிரை இருக்கும். அது எதிராக ஒண்ணு கலர் கலராக ஒண்ணு ஏறி போவார். அவர் ஏறுகிற குதிரை ஏறணும், அவர் போடுற ட்ரெஸ் போடணும், அவர் சில தரிக்கப்படியும் பொன்முடியும் கொண்டு வரணுமா? எவ்வளவு ஆசை பாருங்க அவனுக்கு. கூடையே இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். கூடையே ரொம்ப க்ளோஸா இருக்காங்களா பாத்துக்கங்க. எல்லாமே பிரச்சனை அங்கதான் வரும். ரொம்ப சிக்கல் அங்க வரும். அவர் போலே ராஜா பாக்குறாங்க. ராஜா பார்க்க வெகுளியா இருக்கிறாங்க. ஆனா ராஜாவுக்கு என்ன தெரியும்? உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்காரு? தேவன் கொடுத்த திட்டம் உள்ள மனுஷன் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவர் பேசாம இல்லைன்னா நம்ம ஏயா உனக்கு என்ன தைரியம் இருந்தா நான் போற ட்ரெஸ் கேட்டு என்ன எப்படி பேசிட்டு வேற ட்ரெஸ் கொடுக்கலாதா? ராஜா உடுத்திக் கொண்டு ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, ராஜா ஏறுகிற ரதம், ராஜா பக்கத்துல மனவாட்டின மாதிரி அப்படியே எல்லாத்தையும் கேட்டுற போல இருக்கிற மாதிரி இருக்குது. சில கொண்டு வரப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்துல அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்கள். அதாவது நான் போக மாட்டான், சாதாரண வேலைக்காரன் கொண்டு வரக்கூடாது. ஒரு பிரபு கொண்டு வந்து வஸ்திரத்தை கொண்டு வந்து அவருடைய கையில கொடுக்கப்பட்டு அந்த பிரபு போய் இவனை அலங்கரிக்கணும். என்ன பாருங்க, ஒரு பிரபு வந்து இவர் போய் உட்கார்ந்துட்டு வரா, மேக்கப் நடிச்சு அப்படியே ஆகி ராஜா போலயே வேஷம் போட்டு அப்படியே குதிரை மேல ஏற்றி நகர விதியெல்லாம் தெருத்தெருவா போகணும். அப்படியே அப்படி இருக்கு பாருங்க. இதுதான் நீங்க செய்யணும்னு சொன்ன மாத்திரத்துல அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, உபவாசத்துடைய வல்லமை பாரு, ஆமானை நோக்கி சீக்கிரமா நீ சொன்னபடி சீக்கிரமா நீ என்ன செய்யற? நீதான் இந்த காரியத்தை நீதான் செய்யணும். அல்லேலூயா. ஐயோ வந்து எல்லாம் சொல்லுங்க. யாருக்கு அங்க உபவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு. யாருக்கு? ஒன்னும் மதிக்காம ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனுக்கு நீதான் செய்யணும்.
நான் சொல்லுவேன், நம்மளை மதிக்கிறோம், நம்மளை பார்த்து உங்களை எவன் மதிக்கல உங்க சொந்த குறை பேசிக்கிட்டே இருக்கிறா, கவலையப்படாதுங்க. அவங்களே வந்து உங்களை மதிச்சு குதிரை மேலே ஏற்றி அதுலயும் முக்காடு போட்டுக்கிட்டே நடக்கணும். அல்லேலூயா. ஒன்றிலும் கூட ஒண்ணு கூட குறைவில்லாதபடி பாரு என்றார். அல்லேலூயா. 11 வசனத்துல அதே போல அப்படியே அதை கொஞ்சம் மாற்ற முடியாது. அதே போல ஏற்றி அதே போல குதிரை வந்து அப்படியே கூட்டுக்கிட்டே போயிட்டு வந்துட்டா பாருங்க. உபவாசம் இருக்கிறான், சாப்பிடாம இருக்கிறான், அவனுக்கு இந்த வஸ்திரம் எப்படி இருக்கு முருதகை பார்க்கும்போது. நான் வரும்போது ஆயின் வந்தவை இப்ப முருதகை வா என்ன குதிரை ஏறு ட்ரெஸ் போட்டு அப்படி எப்படி முருதகை லுக்கே எப்படி இருக்கும், உபவாசம் பறந்து போயிருக்கும். அல்லேலூயா. அங்கே ஒரு மேன்மையை தேவன் அங்கே கட்டளை எடுக்கிறார். தேவ பிள்ளைய உன் வாழ்க்கையில நிச்சயமாய் இந்த வாரத்தில் அதே மேன்மையை கர்த்தர் கொடுக்க போறார். அல்லேலூயா. இனி ஒரு காலம் முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் தேவனுடைய மேன்மையை அனுபவிக்கிற நாள், தேவனுடைய மேன்மையை பெற்றுக் கொள்கிற நாளுக்கு நேராக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே ஏறும்போது நம்ம என்ன சொல்லி பார்ப்போம், உள்ள பார்த்து எப்படி சொல்லி கொடுப்பாங்க நம்மலாம் அப்படின்னு மேலே ஏறி ரைசலாம். அது உடனே ஷூட்டிங் எடு, செல்போன்ல எடு, உடனே போட்டு எல்லாத்துக்கும் போகட்டும். 12 வசனம். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வர்றான். ஆமானோம் என்றார். சஞ்சலப்பட்டு முக்காடிட்டுக் கொண்டு தன் வீட்டுக்கு ஒரு பெரிய ஆளு முக்காடு போறதா எப்படி தெரியுமா, அதை போட்டிருக்கீங்க, அதை ஒரு துண்டை போட்டு இந்த டெபாசிட் போச்சுன்னா போடுவாங்கல்ல, மாதிரி முக்காடு போட்டு கொண்டு மெதுவா போல கொஞ்சம் ஓடிட்டாங்க. தீ விரிச்சா யாரோ போறோம், முக்காடு போட்டு போறான். அது அவர் இல்ல, முந்த நடந்து நேற்று நடந்தது வேற, இன்னைக்கு நடக்கிற ஒரு வேற. தீ விரிச்சு அவன் போகிறான். அல்லேலூயா. வேகமா போயிட்டு 13 வசனத்துல ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் இதுவும் பாருங்க, இப்பயும் போன் பண்ணிட்டான். வாங்கலாம் நல்லது பாருங்க, நல்லதுன்னு சொல்றேன். நேத்து நேரம் என்ன பேசினா, நான் யார் தெரியுமா மைசூர். இப்ப என்ன சொல்றான், முதல் பரவாயில்ல நல்ல மனைவி நேசிக்கிறேன் நினைக்கிறேன். முதல் காரியம் ஆட்ட சொல்றான், இந்த மாதிரி ஆகி போச்சு, நீங்க என்ன காரணம் போய் வாங்கிட்டீங்களா, ஆட்டுக்காக வாங்கிட்டீங்களா, போடுறத வாங்கினாரு. நீ வேற என்ன கதையை கேட்கிற. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு ராஜா ட்ரெஸ்ஸை போட்டு கொஞ்சம் சென்னை எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரர் மனைவி சிரேஷ் அவனை பார்த்துக்கு, நீ முன்பாக நீ என்ன செய்றீங்க, தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானதால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். ஒரு ஜாதி வெறி இனவெறி வருகிறது. அவன் சாதாரண ஒரு ஆள், அவன் ஒரு ஆள், அவன் கிட்ட அவன் இந்த ஜாதி யூத ஜாதி, அவனுக்கு கீழே தாழ்ந்துட்டீங்களேங்க, ரொம்ப வேதனையா இருக்கு. இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, தாழ்ந்து போகுது. முதல்ல தூக்கு மரத்தை செஞ்சது இவங்க தான். 2வது ப்ராபசியா சொல்றான், இனி நீ தாழ்ந்து போவது நிச்சயம். அவன் வாயிலே வாங்கி அவன் வாயில விடுது. அப்படியே ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை, தள்ளப்பட்ட ஒரு நிலை அங்கே வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி பேசி இப்ப துக்கமா முதல் சந்தோஷமா இருந்தான். உபவாச ஜெபத்துடைய வல்லமை எப்படி நடக்குது பாருங்க. உள்ள நம்ம இங்க நினைக்கிறோம் ஜாலியா இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, உள்ள அவன் படுற வேதனை எவ்வளவு கஷ்டங்கள் தெரியுமா. நேர பார்க்க ரொம்ப வேதனையா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஆட்கள்லாம் பெரிய ஒருவர் பெரிய ஜீப்ல, கவர்மெண்ட் ஜீப்ல வந்தார். பார்க்கும்போது எல்லாரும் இறங்கி யூஸ் பண்றாங்க. ஒரு பெரிய ஒரு ஆசிரியர் எல்லாம் யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணி வாங்க சார் மரியாதை கொடுக்குறாங்க, செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. கொடுத்து ரொம்ப பெருமையான வார்த்தைகள் பேசிக் கொண்டிருந்தார். அவர் செய்தக்கார அவ்வளவு எல்லாரும் நன்மை செய்தாரு, செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனாலும் அவர் குடும்பத்திலே ஒரு தனிப்பட்ட ஒரு பெரிய வேதனையான அவர் தனியாக அமர்ந்து அவர் பேசும்போது சொன்ன காரியம், எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது, நல்ல இன்ஜினியரிங் படித்த பிள்ளை, அது மனநிலை சரியில்லாமல் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வெளியே வராது, கரையில் உள்ள முடியெல்லாம் உதிர்ந்து விட்டது, வாலிபம் இல்லை, இப்படி இருக்குது. நினைக்கும் போது என் உள்ளம் உடைகிறது என்று சொல்ல ஆரம்பிக்கும் போதே அழ ஆரம்பிச்சிட்டேன். ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவு பெரிய மனுஷன், இவ்வளவு பேர் மொழி இருக்கிறாங்க, எத்தனை பேர் மதிப்பு கொடுக்குறாங்க,
கனப்படுது. அந்த குடும்பத்திலே அந்த பெண் வெளியே வராது, எங்கேயும் வெளியே வரும். திடீரென்று மாடியில் குடும்பம் ஓடுமா, அந்த உட்கார்ந்து டிவியை பார்க்க சொல்லிட்டு இருப்பாங்க, யார்கிட்ட சரியா பேசுறதில்லை. ரொம்ப ஒல்லியா குழந்தையே தலையும் முடியலாம் ஒரு பெண் பிள்ளை, வாலிபம். என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. உடைந்த உள்ளத்தோடு கண்கலங்கி இருந்தார். ஆச்சரியப்பட்டேன். குடும்பங்களை நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய இடங்கள் பெரிய பெரிய வசதியா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ளே அவங்க படுகிற காரியம். அவங்களால சொன்ன கண்டிப்பா உங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம், நிச்சயமா ஜெபம் பண்றோம். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். நீங்க ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி கடந்து போனார். குடும்பங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. நம்ம நினைக்கிறது போல இல்லை. நினைக்கிறோம் நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒண்ணும் இல்லாமல் இருக்கிறேன். நான் சொல்றேன், ஒண்ணும் இல்லை, இல்லாததால் வீட்டுல சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். ஆனா எல்லாம் இருக்கும், நமக்குள்ள ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கும். வேதனையோடு கூட அலைகிற ஒரு பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலை அங்கே இருக்கும். தேவன் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை அப்படி நிலைக்கு வைக்க மாட்டார். இல்லையா சொல்லாம? அதனால ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சந்தோஷத்துல வளர்ந்துக்காரு. எல்லாம் இருந்தாத்தே நினைக்காத, சந்தோஷமும் சமாதானமும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவன் சொல்லுவோமா, இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தார். இப்ப பாருங்க, இந்த குடும்பத்துல தேவனுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்ததின் காரணம், அந்த காரணத்துக்கு விளைவுகள் என்ன நடக்கிறது? பயங்கரமான துக்கம், பயம். இந்த வேலையை உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே வேளையில திரும்பவும் என்ன வருது? இப்படி பேசிக் கொண்டிருக்கும் ராஜா இப்பதான் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு ஆமானை துரிதப்படுத்த திரும்பவும் அடுத்த விருந்து. சரி, நான் சோகமா இருக்கேன், என்னால வர முடியல, வயிறு போது சரி, ஏதாவது சொல்லியாவது. ஆனா அன்னைக்கு மட்டும் ஆப்ஷன் ஆயிருந்தான் அவன் தப்பிச்சிருப்பான். ஆனா ஆப்ஷன் ஆக விடவே மாட்டான். ஏன்னா குறிச்சு வச்சுட்டார் ஆண்டவர், இதுதான் ரைட் டைம், இதுதான் சரியான டைம். காரணம், உபவாசத்தினுடைய வல்லமை இறக்கி கொடுத்து சொன்ன மாத்திரத்துல வேகமா வந்து எவ்வளவு பிரச்சனை போராட்டங்கள் துண்டுது ஓடும்போது துண்டத்தை தலையை போட்டு போடு, கூட்டம் தூக்கி போட்டு ரைட் போ, ரைட் வா, ரைட் ஓடு ஓடு ஓடு, வேகம் ஓடி வந்தான். 2வது நாள்ல வந்து உட்கார்ந்தவனே இவருக்கு என்ன, எப்பயும் போல அம்மா போடுவாங்க, எப்பயும் போல நல்ல சாப்பாடு கிடைக்கும், எல்லாம் போட்டாச்சு, நல்ல ஆட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டுட்டு அவர் வாட்டுக்கு ராட்சம் குடிச்சிட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த வேளையில ராஜா பரவாயில்ல, ராஜா மறக்கல, ராஜா மறக்கல. பாருங்க, அதே போல கேட்கிறாரு, எப்படி பாருங்க, அவருக்கு செய்யாம இருக்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இப்படி 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 கவனிக்கிறேமா, உனக்கு என்னவா செய்யணும், என்னால செஞ்சே ஆகணும். அல்லேலூயா. அழகா அந்த வசனம் பாருங்க, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கும். நீ கேட்டதை கொடுத்துருவேன், பேச்சுக்கவே இல்ல. மன்றாட்டு என்ன, அடிக்கடி எதிரே கேட்டுட்டே இருக்காரு. நல்ல சகோதரி இல்லை நம்ம, ராஜ்யத்துக்கு பாதி கேட்டுதான் கொடுத்துருப்பாரு. அந்த அம்மா ராஜ்யத்துக்கு பாதி கேட்கல. ஏன்? அது பாதி இருக்கு, முழுசா எனக்கு வேணும், முழுசால முழு ஆட்சி என் கையில வரணும். நல்லையா சொல்லுங்களேன், கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். முழு ஆட்சி உங்களுக்கு வரணும்னா ரைட் வரணும், நல்ல கை தட்டி அத்தனை மகிமைப்படுத்துங்க. ஒழுங்கா உபவாசம் பண்ணி செயல்பட்டா ஆட்டோமேட்டிக்கா பாதி தரேன், மீதி எங்க, அந்த மீதியே எனக்கு வேணும், முழுசா அனுபவிச்சுக்கோ. அதுதான் பேசாம இருக்க சொல்லிட்டு எப்படி அப்படியே எடுத்தோம், எப்படி அதை விட்டுட்டு வட்ட 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 வட்டம் பேசினால உன்னுடைய கண்களுக்கு விருப்பமா என்னமா வேணும் இப்படி கேட்கணும். உன்னுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்தது, எங்க உனக்கு சித்தம், அதெல்லாம் முடியாது, நீ கேட்கல சொன்னேன் கொடுக்கணும், அப்படியும் பேசல. அப்பயும் பாருங்க, சித்தமா இருந்தா என் வேண்டுதலுக்கு முதல்ல நான் ஏதாவது கேட்கிறேன், அதுக்காக என்னை போட்டு தள்ளிடாதீங்க. முதல்ல என் ஜீவன் எனக்கு தேவை, என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு ராஜாத்தி கேட்டு உன் ஜீவனை தொட்டாலும் தொலைச்சு விடுவேன். நீ போய் நான் உன்னை பண்ணுவேன், உனக்கு என்ன திரும்ப திரும்ப ஆர்வத்தை தூண்டுகிற வார்த்தையாய் இருக்கிறது. எங்க போனாலும் வீட்டுக்காரங்க கேட்கும், என்ன பாருங்க இப்படியே சொல்லிட்டு ஆர்வம், அதை விட்டு ஐயோ 1000 ஓட்டு கேட்டக்கூடாது, கட்டக்கூடாது, அமைதியா இருக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா, அமைதியா சொல்லவே மாட்டேங்க.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வாசிங்க அடுத்த வசனம். எங்களை அழித்துக் கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். புதுசா இருக்கு. என்ன கேட்கிறாரு? ராஜாவே, எங்களை அழிக்கணும், கொல்லணும், அடிமைகளாக நாங்க விட்டுட்டோம். என்னை வித்துட்டாங்க. ஒரு ஆள் வந்து எங்க ஜனத்தவே அடிமையாக்க எப்படியா வித்துட்டான். ஆனா அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனா இப்பொழுது ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அவங்க அடிமையா இருந்து உயிரோட இருந்தா பரவாயில்ல. ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம் வந்துருச்சுங்க. யாருக்கு? இவளுக்கு இல்லையா? யாருக்கு? உனக்கு நஷ்டம் வந்துருச்சுங்க. எங்க வச்சா எப்படி சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு செய்யும். உங்களுக்கு தாங்க நஷ்டம். மாசம் ஒழுங்கா இன்கம் டாக்ஸ் கட்டிட்டு தான் வரி கட்டிட்டு ஒரு குரூப் இருக்கும், பணம் வரும். அதை வராதபடிக்கு கொலை செய்யணும் ஒரு பெரிய குரூப் திட்டம் தீட்டி இருக்குது. அப்படின்னு இவர் குடிச்சிட்டு இருக்கிறாரு, செய்யறாரு. நம்ம என்ன கேட்குறதே தெரியல. நான் அவர் என்ன நினைச்சுப்பாரு, போத்தீஸ்ல இருந்து ஒரு 50 புடவை வள வைக்கணும், ரொம்ப சமைக்கிறது கஷ்டமா இருக்கு, வாஷிங் மிஷின் கொண்டு வந்து போடணும், ஏசியை போடணும், இப்படி ஏதாவது சொல்லு நினைச்சா இந்த மாதிரி சொல்லுது ராஜாவுக்கு உகந்த காரியத்திலே சொல்லுது. அல்லேலூயா. ராஜா கேட்கிறான். ஆனா பரவாயில்ல, அவர் திராட்சை குடிச்சுட்டு தான் கவனமா இருக்கிறார். குடிச்சு சொல்றாரு. ராஜாவாகிய அகேஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? பரவாயில்ல, அப்ப நல்ல கவனமா கேட்டுக்கிறார். வார்த்தையை கவனமா கேட்டு, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார், எங்கே இருக்க சொல்லு அப்படின்னு அப்படியே ஏத்திக்க. இப்ப சூடு ஏத்திட்டாங்களா, ஏறிச்சு. ஏன்னா சாப்பிட்டாச்சு, நல்ல திராட்சரசம் போட்டுட்டு அப்படியே வச்சு அப்படி இருக்காரு என்றார். சொன்ன மாத்திரத்துல அதற்கு எஸ்தர் சத்துருவும் பகிங்கனுமாகிய அந்த மனுஷன் இந்த துஷ்ட ஆமான் தான். சத்துரு யார் தெரியுமா? இவர் அவர் சிக்கன் சாப்பிட்டு ஏதோ சொல்றாரு, மட்டை ஆட்டிட்டு இருக்கா. சொன்ன மாத்திர சத்துருவும் பகைங்கனும் ஆகிய அந்த மனுஷன் இந்த துஷ்டான் இன்னும் உன் கூட உட்கார வச்சிருக்கீங்களே, சரிக்கு சாம உட்கார சாப்பாடு கொடுத்துருக்கீங்களே, இவன் ஒரு ஆள் நீங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, இந்த பயமுள்ளதா அப்படிங்கிறான். அல்லேலூயா. இது கேட்கும் போது என்னடா என் பேர் வருது, ஆமானே. அதாவது ஒண்ணும் விளக்கல. ஏன்னா நான் நினைக்கிறேன் வாயில சிக்கன் வச்சுட்டேன் அப்படி நினைச்சு பார்த்த போது ஐயோ சிக்கன் அடைந்தான். ஒரு மாதிரி ஆன உடனே ராஜாவுக்கு அந்த ஓய்வு விருப்பம் இல்ல, அந்த விருது மேல விருப்பம் இல்ல. என்ன வந்துச்சா? பயங்கர கோபம். என்ன என் கூட இருந்துட்டு இவனுக்கு போய் அதிபதியாக்கி இவனுக்கு போய் என் முதலத்தை கொடுத்தேன் சொல்லுவாங்களா இல்லையா? நம்ம சொல்லுவோம், இவன் ஒரு ஆள் இவனுக்கு அதை செஞ்சு இதை செஞ்சு இவன் என் பேருக்கு எழுதுறேன் பாஸ்டர் சொல்லுவோம். சிஸ்டர் இந்த மாதிரி சிஸ்டர் அவருக்கு ஒண்ணும் இல்லாம நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சு அவங்க எனக்கு முதல்மா பண்ணிட்டு பேசணும் இல்ல. அதே போலதான் ராஜாவை நினைச்சிருப்பாரு, இவனுக்கு எதை செஞ்சேன் இதை செஞ்சேன். தோட்டத்துக்கு வெறும் விரிச்சுட்டு என்ன செய்யறதுன்னு விளக்காம தோட்டத்துக்கு போனான். அரண்மனை பந்தியில் வந்து என்ன செய்யறான், தோட்டத்துக்கு வெளியே வந்து நிற்கிறான். வந்து நின்று தோட்டத்துக்கு போனான். தோட்டத்தில் நின்ன உடனே இப்ப இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? ஆமானுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒடிஞ்சு போச்சு. இனி கண்டிப்பா நமக்கு என்ன வரும்? பொல்லாப்பு. இந்த பொல்லாப்பு யாருக்கு வரும் நினைச்சிருந்தா யூதர்களுக்கு பொல்லாப்பு நமக்கு வந்து கண்டு ராஜா இவன் பாருங்க எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எதிர்த்து நிக்கிறான். இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமை இருக்குல்ல, என்ன செய்யணும்? ஆட்டோமேட்டிக்கா எஸ்தரமா காலில் விழுந்துருக்கணும்ல, காலில் விழுந்துருக்கணும். ஆனா இவனுக்குள்ள பெருமை காலில் விழுந்துருந்தா மெத்தையில சைட்ல சாஞ்சுக்கிட்டு பெட்ல சாஞ்சுக்கிட்டு மனைவி போட்டு சாஞ்சுக்கிட்டு அம்மா அப்படி ஒரு குமரப்படுத்திட்டு இப்படி கூண்டுகிட்டு இருக்கிறான். உண்மை 8வது வசனம். அவன் விழுந்து கிடந்தானோ அவரு தரையில விழுகிறதுக்கு ஒரு மாதிரி என்ன பெரும் என்னதுனாலும் கெட்டாலும் மேன்மைக்கு நம்ம விசுவாசி அந்த பெருமை இவனுக்கு கீழே விழுமாட்டு இருந்தால் மெதுவா அப்படி விழுந்தானா தோட்டத்தில் இருந்து அப்பொழுது ராஜா நான் அரண்மனையில் இருக்கும் போதே என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் இருக்கிறானே என்றான். ராஜா இந்த ஒரு புத்தி மட்டும் மனுஷனுக்கு யாருக்கும் என்ன, நான் அரண்மனையில் இருக்கும் போதே நானே சோத்திரம் 2 நாள் விருந்துக்கு வந்து சாப்பிட்டு இருக்கேன். நானே என் மனைவியோட சந்தோஷமா வெளியே கூட்டு போல, தோட்டத்துக்கு கூட்டு போல, அந்த கூட்டு போல, என் கண் முன்னே என் கண்ணு முன்னாடியே ஏன் பண்ண படுத்துட்டு கையை நீட்டிட்டு இருக்கானே என்று பார்த்த செய்ய வேண்டிய உடனே என்ன வந்தது? பலவந்தம் செய்யறான். அந்த அளவு குடிச்சிருக்கானா என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் பிறந்த உடனே எப்பன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். நிக்கிறவ யார் தெரியுமா?
கூட நிக்கிறவன் யார் தெரியுமா? மொர்தெகாய் சப்போர்ட். அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு டியூட்டி மொர்தெகாய் சப்போர்ட் வந்தவன் டியூட்டியை கரெக்டா மாத்தி விட்டுறார் ஆண்டவரே. உனக்கு தேவையான, உனக்கு மேன்மையான, உனக்கு உதவி செய்கிற, அதாவது நமக்கு உதவி செய்கிற, நமக்கு பலியாக நம்மோட கூட சப்போர்ட்டா இருக்கிற ஆட்களை ஏற்ற வேலையை கொண்டு போய் டியூட்டியை போட்டு நிப்பாட்டிருப்பார். ஐயோ தெரியல சொல்லுமா ராஜலே. அதுவும் இல்லாம அவன் மேல கடுப்பா வந்திருக்கான். இவன் எப்படி அவன் மூடி போட்டாலும் ஓடி போய் போர் மூடுது. யார் மூடுவான்னு தெரியுமா? தலையை மூடுறது. தலை யார் மூடுவா தெரியுமா? நோ நோ நோ. எவனுக்கு தூக்கு நிர்ணயிக்கப்படுதோ, தூக்கு தண்டனை முதல்ல தலையில கடத்த முடிய போட்டு கொண்டு போய் தூக்கு போடும்போது, அப்ப இவனுக்கு இவன் மூடிட்டான்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்களே ஆர்டர் கொடுத்துட்டான். ராஜாவே இவன் மூடிட்டு அவன் போட்டு தள்ளி அவ்வளவுதான், இவனை தூக்குல ஏத்தி ஆகணும். ஹalleluya. நோ ஆர்குமெண்ட். எங்கேயும் கொண்டு போய் அங்க போய் நிக்க வேணாம், கோர்ட்ல போய் நின்று பேச வேணாம், வழக்காடு பண்ற வேண்டாம். நீ வாயில என்ன வார்த்தை வந்துச்சு? ஏ ராஜாத்திய மனவாட்டிய ஐயோ அப்படின்னு உடனே இனி அவன் உயிரோடு கூடாது. ஆண்டவரே டோக்கன் போட்டார்கள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் பத்தியா வராம இருக்கு. ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகள் அற்போனா என்னும் ஒருவன், அற்போனா என்னும் ஒருவன், அவன் யாரு? அவன் தான் தெளிவான ஆளு, கம்ப்ளீட் ரைட் கண்டு. யாருக்கு? அவன் தாங்க ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வந்து கொடுத்துரு, கையில தண்ணி கத்தர் பையில கொடுத்துரு. உள்ள நடக்கிற அந்த காரியத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வந்து நகல் கொடுத்தானே இவன் தான். அவன் என்ன செய்யறான்? ராஜாவின் நன்மைக்காக பேசினான். அவன் என்ன தெரியுமா? ராஜாவே உங்க உயிரை ஒருத்தன் காப்பாத்தான அல்லவா? ஆமா, நேத்து தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. நேத்து தான் எனக்கு தெரியும். உங்க ஜீவனை 2 பேர்ட்ட இருந்து பாதுகாத்த அவனை கொலை செய்யணும்னு இவன் நினைச்சிருக்காங்கன்னு சொல்றான். என்னடா நான் ஒருத்தரை கனப்படுத்திட்டு இருக்கிறேன், ராஜா அவனை குதிரை மேல ஏற்றி கனப்படுத்தினா, கனப்படுத்துற மனுஷனை கொலை செய்யணும்னு யார் நினைச்சிருக்கா? அப்ப துஷ்டனா சத்ருவா? அப்பதான் நடந்தது. ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு அவன் என்ன செஞ்சா தெரியுமா? இவன் ஒரே நேரத்துல பாருங்க, ஏத்துறதுக்கு ஆள் இருக்குது, இறக்குறதுக்கு ஆள் இருக்கு. இவனுக்கு ஏத்துறது இப்ப ஏத்துறாங்க. அப்ப அவங்க மைண்ட்ல பூரா யாரு இருக்கு? வெளியே போகும்போதெல்லாம் அவன் பார்த்திருக்கான். ஒரு தூக்கு மரம், 100 அடி தூக்கு மரம் ஆமான் வீட்டுக்கு முதல்ல இருக்குது. மத்திய மொர்தெகாய் வச்சிருக்கானே மொர்தெகாய். இப்ப மொர்தெகாய் என்னைக்காவது அந்த இடத்துல ஆண்டவரே இந்த ஆமான் பையன் எனக்கு ஒரு தூக்க செஞ்சு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம அப்படித்தான் ஜோம் பண்ணுவோம். அந்த தூக்கு நியூஸ் வந்திருக்குமா இல்லையா? வந்துருச்சு. அதுலதான் அவனை தூக்கு போட போற, தூக்கு போட ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே ஏன் இப்படின்னு அவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவன் குதிரை போயிட்டு வரேன். நான் நினைக்கிறேன் குதிரை ஏறும்போதே பார்த்திருப்பான். எதை? தூக்கு மரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்க, எனக்கு அப்படி செய்றீங்களே பாரு, உனக்கே நடக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள், அப்படிப்பட்ட சுபாவுடைய பிள்ளைகளாகத்தான் நாம இருக்கணும். அமைதியா இருக்கிறீங்க? விசுவாசிக்கணும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த தூக்கு மரமும் வாய்க்காத போக, அதை ஒருத்தன் செஞ்சுட்டான், அதை அவனுக்கு தேவையான முடி கட்டிக்கணும். பிரைஸ்லா ஹalleluya. அதை பத்தி அவன் கேரே பண்ணல. சொல்றான் அவன் நன்மை பேசும் மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த ஏதோ ஒரு தூக்கு மரம் தெளிவா சொல்ற, 50 முழம் உயரமான தூக்கு மரம் ஆமா வீட்டில இருக்கிறதுக்கே நீ கவலையப்படாத என்றான். அப்பொழுது ராஜா அந்த சூடு ஏத்த அப்படியே திக்பட்டு படபடபட பேசிக்கிறது. அதுதான் ராஜாவுக்கு அவன் கேளே. அதானே பேசணும், முகத்தை கட்டி கொடுக்கலாம் இல்லையா? அதே போல அப்படியே தூக்கி போடுங்கன்னா இப்ப விடுவான அவன் எமிடியேட்டா கொண்டு போய் என்ன செய்யறாங்க? தூக்கி அங்கே போட்ட உடனே 2 பேரும் சேர்ந்து உட்காந்து தண்ணி அடிச்சிருக்கீங்க. வசனத்துல இருக்கா? 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கடைசி பாருங்க. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். 3:15 கீழே பாருங்க. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் உபவாசம் பண்ணி இங்க 2 பேரும் உட்காந்து என்ன ட்ரிங்க்ஸ் பார்ட்டி உங்களுக்கு அப்பயே தெரியவனா? ராஜாவோட உட்காந்து குடிக்கும்போது நீ காலிடா தேவையா? நமக்கு இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் வேணாம், இந்த ஏரியாவுக்கே போகக்கூடாது. தூக்கி அங்கே போட்டார். ஒரு செகண்ட்ல தேவனுடைய வல்லமை அங்கே இறங்கி வருகிறதா இருக்குது. கையோட்டி அல்ல சொல்லமா? அல்ல ஒரு முடிவை தேவன் அங்கே கட்டளையிடுகிறதை நாம் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அதாவது உபவாசத்தினுடைய காரியங்கள் மொத்தம் 7 காரியங்கள் ஆசீர்வாதமாய் நடந்தது. 7 காரியம். 1 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ராஜ தயவை அவள் பெறுகிறாள். உபவாசம் பண்ணா
உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது முதல்ல உங்களுக்கு என்ன பெற்றுக்கொள்ள போறீங்க? ராஜாவினுடைய ஒரு தயவு கிடைக்கும். இரண்டாவது 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுக்க போறார். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க ஜெபம்னு சொல்றோமே, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண நடக்கக்கூடிய 7 ஆசீர்வாதத்தை இதை அழுத்தி சொல்ல மாட்டேன், ஈஸியாவே விளங்கிக்கிறோம். முதல்ல என்ன கிடைக்குது? ராஜாவுடைய தயவு கிடைக்கும். இரண்டாவது ஆட்டோமேட்டிக்கா மேன்மைக்கு நேரா போயிடுவோம். மூணாவது 8ஆம் அதிகாரம் 1 வசனம் கிடைக்கும். இதை வாசிக்கும் போதே கைதட்டி பெற்றுக்கொள்ளுங்க. வாசிக்கும் போது கைதட்டி பெற்றுக்கொள்ளுங்க சொல்லுங்க. என்ன கிடைக்கும் போது என்ன கிடைக்கும்? அதுதான் கைதட்டி. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண என்ன கிடைக்கும்? எப்படி சத்துரு புடிச்சு வச்சிருப்பேன். நம்ம அனுபவிக்கணும்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் போட்டு மூடி வச்சிருக்கான். திறந்தான் ஏற்கனவே கட்டி வச்சு அழகுபடுத்தி வச்சிருக்கான். நேற்று வரைக்கும் அந்த அதாவது இதே முருங்கைக்காய் திரும்பி பார்க்கும்போது அதை பார்க்கும்போது கல்லறை வீடா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருப்பா இல்லையா? அவன் கல்லறை வீடுங்க, அந்த பக்கம் திரும்பி இருக்க மாட்டான். ஐயோ அது ஒரே இப்ப அதுதானே அவனுக்கு சொந்தம். அல்லேலூயா. யாரு பேருக்கு எழுதிட்டான்? எஸ்தருக்கு கொடுத்தானா அன்னைக்கே பார்த்தாரு. அங்க இருக்க 10 பேர் எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லாத்தையும் கொலை பண்ணி அழிச்சு கிழிச்சு அடுத்த நாளே வீடு கிடைச்சு. நேற்று வரைக்கும் வாசிகள் இருக்கிறான் பாசிகள் இருக்கிறான், அடுத்த நாளே வீடு. அல்லேலூயா. அவன் வீடு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? வீடு வீடா அலைய வேண்டாம். என்ன செய்யணும்? தெரு அலைய வேண்டாம். என்ன செய்யணும்? கொடுத்தா உபவாசம் இருக்கணும். மனதிற்கு உபவாசம் இருக்க கூடாது. உண்மையா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். பிரைசலா. அப்ப வீடு கிடைக்குது. 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வீடு. இரண்டாவது வசனத்துல ராஜா ஆமானின் கையில் இருந்து இது நல்ல வார்த்தை. இதுதான் இப்போ கை பிச்சை இதுதான். அதனால இதை மட்டும் நோட் பண்ணி வச்சு ஷோ பண்ணி இதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும் போது. மோதிரத்தை எடுத்து அடுத்து என்ன கிடைக்குது? அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். கொண்ட மோதிரத்தை அதே போதும் இவன் போட்டுக்கும் போல இன்னும் எனக்கு வேணாம். யார் போட்டுக்க போதும்? ஆமான் போட்டுக்க போதும். அந்த போட்டு ராஜா போட்டானா ஆமான் புத்தி வந்துடும். எனக்கு இந்த மோதிரமே வேணாம் சாமி, தண்ணி வச்சுக்க. யாருக்கு? மொர்தெகாய்க்கு கொடுத்தார். மொர்தெகாய் எதை கொடுத்தாலும் அவன் வாங்கிக்கல. எந்த ஆமானும் என்னை சேதப்படுத்தாது. உடனே பாருங்க எப்படி பாருங்க. உபவாசம் பண்ணா எஸ்தர் வீடு கிடைச்சிருச்சு, ஆமானுக்கு என்ன கிடைச்சிருச்சு? மோதிரம். உங்களுக்கு மோதிரம் கிடைக்கும் போது ஆளுகை. அல்ல மோதிரம்னா என்ன? ஆளுகை. கர்த்தர் கொடுக்க போறார். நல்ல கையை தட்டி. எந்த இடத்துல வேலை பார்க்குற ஆளுகை, தொழில ஆளுகை, வீட்டுல ஆளுகை, எல்லா இடத்தையும் தேவன் உங்களை ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை உறுதி கொடுக்கிறார். செஞ்சலாம் கொடுக்க மாட்டார். திரும்ப சப்போஸ் நாங்க திருமணம் கொடுத்துறேன், வேணாம் என்ன மோசமான மோதிரம் நீயே வச்சு நீயே அனுபவிச்சுக்க. பிரைசலா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உடனே என்ன செய்யறாரு? அதிகாரியாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் மேன்மைப்படும். அவன் அப்படியே பழையபடியே வாசகவானத்தை இருந்தான். குதிரை மேலே ஏறிட்டு போய் ராஜேந்திர காத்தி போட்டு வாசப்படியாக அதெல்லாம் இருந்தான். ஆனா இப்பதான் அவனுக்கு பெரிய ஒரு அதிகாரி. அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 15 16 வசனத்திலே அப்பொழுது மொர்தெகாய் 5வதாக வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்தில் புறப்பட்டான். எப்படி Dress பாருங்க. மொர்தெகாய்க்கு என்னது? இளநீலம். அதனாலதான் ப்ளூ கலர்ல லைட் கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா அது வந்து ராஜாங்க வஸ்திரம், ராஜரீக வஸ்திரம் என்பது. அதனாலதான் ஆண்டவர் வானத்தை எப்படி வச்சிருக்கிறாரு? ப்ளூவா வச்சிருக்கிறாரு. செவேர்னு இடையில வரும் அது வந்து போயிடும் இல்லையா? சிவப்பு மஞ்சள் இதெல்லாம் வரும் போயிடும். ஆனா ஸ்டாண்டர்டா நிக்கிறது என்னது? சொல்லுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு. அதனால ப்ளூ கலர் ராஜரீக வஸ்திரம். இப்பதான் இதுவரைக்கும் ரெட்டுடுத்தவனுக்கு இளநீலம், வெள்ளையுமான ராஜ வஸ்திரம். எப்படி வெள்ளை சொல்லிமா தெரியும் பாரு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா வெள்ளை சொல்ல அதோட ரத்தாம்பரம் இதை கொடுத்தா எனக்கு வேண்டாம், நான் போட முடியும், நான் ட்ரெயின் போயிட்டு தான் போடுவேன் அப்படின்னா ஒரு திரும்ப நீ அதே வேலைக்கு போட்டுருவேன். ஆண்டவர் கொடுக்கும்போது வாங்கி போட்டுக்கோ. நாள் வரும். பிரைசலா. ரத்தாம்பரம் அணிந்தவளாய் ராஜாவிட புறப்பட்டார். சூசான் நகரம் கலங்கிறது. இப்ப நான் சொல்வேன், கர்த்தர் உபவாசம் பண்ணி நாம ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். உபவாசம் பண்ணி ஜோபனி ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கிட்டீங்கன்னா
நம்ம மதுரமா நகரமே மகிழ்ந்திருக்கும். உபவாசம் இருக்கும்போது கலந்தோம். ஆனா உபவாசம் முடிஞ்ச பிறகு நகரமே என்ன செய்யுமா? ஆர்ப்பரித்தது மகிழ்ச்சி. எதுக்கு? நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து அது மகிழ்ச்சி அடையுது. இதுதான் தேவன் செய்கிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். இதெல்லாம் ஆசீர்வாதம், உபவாசத்தின் ஆசீர்வாதம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் கடைசி கண்ணாடியில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைகளை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் கைதட்டுக. காரியங்கள் மாறுதலாய் இருக்கிறது. அப்படி பக்கத்துல பார்த்து உங்கள் காரியம் மாறுதலாய் முடிஞ்சிருச்சு. கலக்காதே 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 சொல்லுங்க. காரியம் மாறுதலா முடிஞ்சிருச்சு. காரியம் நடந்துமோ பயந்துட்டு வந்திருக்கீங்க. கவலைப்பட. காரியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? மாறுதலாய் மாறுதலாய் நல்ல கைகளை தட்டி உற்சாகமா முதல்ல கவனிச்சுக்க. ஆசீர்வாதம் கொடுக்கிறேன், நல்ல சந்தோஷமா வாங்கி கொடுங்க. அதனால வேகமா முடிக்கிறேன். காரியங்களை மாறுதலாய் மாற்றி கொடுக்கிற தெய்வம். சங்கீதம் 37:5 தாவீது அதை சொல்லுவார். 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே தாவீது சொல்லும் பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே உன் வழி என்ன வழி? உபவாசம் உபவாச வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து இயேசுவே நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தில். அல்லேலூயா. 7வது ஆசீர்வாதம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் முடிஞ்சு கடைசி. பின்னாடி வாங்க. கடைசி. ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது. ஒரு வயது இனிமேல் உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. உங்களை குறித்த பயம் அவங்களுக்கு திகழ் பிடிச்சிருக்கு. ஆண்டவர் பாருங்க, இனி எல்லாரும் உங்களை பார்த்து நீங்க பார்த்து பயந்தீங்களே, அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுகிற ஒரு காரியத்தை 7வது ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுக்கிறார். ராஜ தயவு, மேன்மை, சத்தம், வீடு, அதிகாரி, அரண்மனை அதிகாரி, நகரத்தின் மகிழ்ச்சி, காரிய மாறுதல், எல்லாருக்கும் பயம். இப்படி இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு உபவாசம் பண்ணா இருக்கும். பிரைசலாம். இந்த 7ஐ வச்சு 1 மணி நேரம் பேசணும். ஆனால் வேண்டாம். நீங்க ஆசீர்வாதம் போது விவரம் பேசவே மாட்டேன். எதை செய்யணுமோ அதை செஞ்சுட்டீங்கன்னா ஆசை தானா வரும். அல்லேலூயா. எல்லாம் நடந்திருப்போம். கண்களை மூடி நாம் சொல்லிட்டோம்.